இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேணும், வாரிசு அளவுக்கு முடிவு கட்ட வேணும், ஊழல் நிறைந்த ஆட்சி, இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பயணித்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலிலே அதிக இடங்களிலே வெற்றி பெறும். ஆமா, நிச்சயமா 210 இடங்கள் கூடுதலா இருந்தாலும் குறையாது. ஏன்னா இன்னைக்கு மக்கள் இந்த ஆட்சி வெறுத்துட்டாங்க. மக்கள் ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் போராட்டம் நடக்காத நாளே இல்ல. எல்லா தொலைக்காட்சியில் நீங்க தானே காட்டிட்டு இருக்கிறீங்க. தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அதே போல செவிலியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அதே போல டாக்டர்கள் போராட்டம், பகுதி ஆசிரியர்கள் போராட்டம். இப்படி தமிழகத்தில் போராட்ட பூமியாக ஒரு கலவர பூமியாக மாறுகிற அளவுக்கு இந்த ஆட்சி பார்க்க போதைப்பொருள் எங்க பார்த்தாலும் போதைப்பொருள் விற்காத இடமே இல்ல. எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தான் காட்டுறீங்க, உங்க பத்திரிகை வர செய்தி வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழகத்தில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கொலை கொள்ள திருட்டு வழிப்பறிவு பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. 6999 பாலியல் குற்றங்கள் நடைபெற்றிருக்குது. ஆக இந்த ஆட்சி எப்படி இருக்கு என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க.